சந்திரன் சனி சேர்க்கை புணர்ப்பு தோஷம். இரண்டு ஆற்றல் மிக்க ஆக்கப்பூர்வமான கிரகங்களான சந்திரன் சனி இணைவை புணர்ப்பு யோகம் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்படுகிறது. அரசியல் மற்றும் பொது வாழ்வில் ஈடுபடுபவர்களுக்கும் சாதனையாளர்களுக்கும் ஆன்மீக தொண்டு செய்பவர்களுக்கும் பதில் 8 பேருக்கு இந்த சந்திரன் சனி கிரக சேர்க்கை கட்டாயம் இருக்கும். ஒரு ஜாதகத்தில் சனியும் சந்திரனும் சேர்ந்து நின்றாலோ அல்லது பரிவர்த்தனை பெற்றாலோ, சனியின் வீட்டில் சந்திரன் அல்லது சந்திரன் வீட்டில் சனி நின்றாலோ அல்லது சம சப்த பார்வை பெற்றாலோ புணர்ப்பு தோஷம் ஏற்படுகிறது. புணர்ப்பு தோஷம் உள்ளவர்கள் எளிதில் திருமணம் நடைபெறுவதில்லை. அப்படியே நடந்து விட்டாலும் பிரிவில் முடிகிறது அல்லது நிம்மதியற்ற வாழ்க்கை அனுபவிக்க நேர்கிறது. மேலும் பலருடன் தொடர்பு கொள்ளும் நிலையும் ஏற்படுத்துகிறது. புணர்ப்பு தோஷம் கொண்டவர்கள் பொது வாழ்விலும் ஆன்மீகத்திலும் அதிக ஈடுபடுவதால் அவர்களை தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் சிந்திக்க நேரம் இல்லாமல் கடின உழைப்பாளிகளாக இருக்கிறார்கள். அதுவே அவர்களுக்கு குடும்ப வாழ்வில் பல பிரச்சனைகள் காரணமாகிறது. சந்திரன் மாத்திரக்காரகன், அதாவது தாய் வழி உறவுகள் பற்றி பிரதிபலிப்பவர். மனோகாரகன், மனதை ஆள்பவர். நமக்கு எந்த விதமான கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் முதலில் பாதிப்பது மனம்தான். மதிநலம் மனநலம் என்று சொல்வார்கள். அதன்படி நாம் ஒருவரும் தெளிவான சிந்தனை முடிவு எடுப்பதற்கு காரணமாக விளம்புவர் சந்திரன். ஆகையால் தான் இவருக்கு ராசி வீடு ஒருவர் ஜனராசி என்பது சிறப்பை பெறுகிறது. சனி சந்திர சேர்க்கையால் பிரச்சனை மட்டும்தானா? புணர்ப்பு தோஷம் எல்லாருக்கும் இல்லற வாழ் பிரச்சனை ஏற்படுத்தி விடுகிறதா என்றால் இல்லை என அடித்து கூறலாம். திருமண தடைக்கான அமைப்பும் மற்றும் கலத்திர தோஷம் போன்ற இருந்து அதோடு புணர்ப்பு தோஷம் இருந்தால் பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். அது எப்படி? புணர்ப்பு யோகம் பெற்றவர்கள் ஏதாவது ஒரு துறையில் சாதனையாளர்களோ புகழ் பெற்றவர்களாகவோ இருக்கிறார்கள். சனி சந்திரன் சேர்க்கை, சனி சந்திரன் கிரக பரிவர்த்தனை, சனி சந்திரன் சப்தம பார்வை, சனி சந்திரன் சார பரிவர்த்தனை ஆகிய எல்லாமே புணர்ப்பு அமைப்பு தான். புணர்ப்பு அமைப்பு இருப்பவர்கள் நித்திரையற்றவர்களாகவும் மற்றவரின் குறைகளை கண்டறிந்து அதை சுட்டி காட்டுவதில் வல்லவராகவும் இருப்பார். சனி மெதுவாக நகரும் கிரகம், மந்தன் உடல் உழைப்பு காரகன். சந்திரன் வேகமாக நகரும் கிரகம், மனோகாரகன், புத்திகாரகன். சுறுசுறுப்பான ஒரு கிரகம் மெதுவாக நகரும் ஒரு கிரகத்துடன் சேரும் போது அந்த சோம்பேறி இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு இல்லாவிட்டால் திருமண வாழ்க்கையில் எப்படி சந்தோஷம் இருக்கும்? புணர்ப்பு தோஷம் ஜனன ஜாதகத்தில் மட்டும் கோச்சார விதிகளும் பொருந்தாது. ஒரு ஜாதகத்தில் ஒரு ராசியில் சந்திரன் சனி சேர்க்கை பெற்றிருக்கும் போது குரு பார்வையோ சேர்க்கையோ பெற்றிருந்தால் அது தோஷம் கிடையாது. குரு வீடான தனுசு மீனராசியில் சனி சந்திரன் சேர்க்கை பெற்றால் புணர்ப்பு தோஷம் இல்லை. புணர்ப்பு தோஷம் இருப்பவர்கள் தயக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆணோ பெண்ணோ அவ்வளவு சீக்கிரத்தில் யாரையும் நெருங்க விட மாட்டார்கள். ஜாதகத்தின் 4, 10, 11 ஆகிய வீடுகளில் சனி சந்திரன் சேர்க்கை பெற்றால் புணர்ப்பு யோகமாகி ராஜயோகம் ஏற்படும். சனி சந்திரன் சப்தமம் பெற்ற ஜாதகர்கள் கடின உழைப்பாளிகள், சகிப்புத்தன்மை, பெருந்தன்மை, விட்டு கொடுப்பது எல்லாம் இவர்கள் இயல்பாகவே வந்துவிடும். ஆணவம் அகங்காரம் இல்லாமல் அமைதியாக சாதித்து காட்டுவார்கள். தலைமை பதவிகள் இவர்கள் தேடி வரும். நாட்டின் உயர் பதவிகள் அமரக்கூடிய பாக்கியம் உடையவர்கள். சனி சந்திரன் சேர்க்கை பெற்ற நான்கில் ஜாதகர்கள் துறவரம், பிரம்மச்சாரியம், சந்நியாசம் வாழ்க்கையை வாழ்வார்கள். ஆதிசங்கரர், சுவாமி விவேகானந்தர், சுவாமி அரவிந்தர், காஞ்சி பெரியவர், ராமானுஜர் ஆகியோருக்கு இந்த வகை அமைப்பு உள்ளது.